வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல 26 சைஸ்க்கு ஒரு போட் நெக் பிளவுஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். அந்த போட் நெக் பிளவுஸ் முன் பக்கத்துல பிரின்சஸ் கட் வளைவு போட போறோம், பின்னாடி ஓப்பன் வைக்க போறோம். இது ஸ்லீவ்லெஸ் இல்லாம எப்படி செய்யலாம்னு சொல்லி காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப 26 சைஸ் பிளவுஸ்க்கு நான் சார்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஃபார்முலா வைஸா. அப்ப ஷோல்டர் க்ளோஸ் நெக்கோ ஐ நெக்கோ போடுறதுக்கு 5.25 வைக்கணும். சாதாரணமா நார்மல் பிளவுஸ்க்கு 4.25 வைக்கணும். போட் நெக்குன்னு சொல்லல, இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிறலாம். அப்ப நான் 5.5க்கு ஷோல்டர் மார்க் பண்ணணும். கீழே 1 இன்ச்சுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிறணும் பிளவுஸுக்கு. இப்ப நான் முன் பக்கத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், கடைசியா பின் பக்கத்தை எடுக்கிறேன். கீழே மடிச்சு தைக்க தேவையான உயரம் போட்டாச்சு. அடுத்தது பிளவுஸ்ட உயரம் 12.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். பிளவுஸ்ட உயரம் 12.5க்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரா கோடு போட்டுக்கிறணும். உங்களுக்கு எவ்வளவு உயரம் வேணுமோ அந்த உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. அடுத்தது மேல ஷோல்டர் நான் அந்த 5.5க்கு போட் நெக்குக்கு நான் சொன்ன சார்ட் பிரகாரம் 5.5க்கு மார்க் பண்றேன். ஷோல்டர் 5.5க்கு மார்க் பண்ணிட்டு அதே 5.5 கீழே ஆமோலுக்கும் மார்க் பண்றேன். இதே 5.5க்கு மார்க் பண்ணிட்டு அந்த முடியிற இடத்துல நேரா உடம்பு மார்க் பண்ணணும். அந்த முடியிற இடத்துல கோடு ஒன்று போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு 26க்கு அந்த மார்பு சுற்றளவு நாங்க ஃபுல்லா அதை 4 பிரிச்சு 1 இன்ச்சு கூட்டி வச்சிருக்கிறேன். 7.5க்கு மார்க் பண்ணணும். 26 சைஸ்க்கு 7.5க்கு மார்க் பண்ணணும். அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. இப்ப இதுக்கு 2ஐயும் நேரா கோடு போட்டுறணும். இது தையலுக்கு உள்ளது, இது 1.5 இன்ச்சு. இது 7.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கையிட வளைவு எடுக்கணும். இந்த கையிட வளைவு முன் பக்கத்துக்கு 1/2 இன்ச்சு குறைச்சா போதும். இல்லைன்னா இது ரொம்ப மூடின மாதிரி இருக்கும். 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டு சரியா அந்த மேல இருந்து நாங்க எப்பவும் எடுக்கிற மாதிரி மேல இருந்து வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறோம். 1/2 இன்ச்சுக்கு கொடுத்தா போதும். முன் பக்கத்துக்கு 1/2 இன்ச்சுக்கு வளைச்சாச்சு. இந்த ஷோல்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்லோப் கொடுத்துக்கிறணும். அதே மாதிரி இங்க கழுத்து மார்க் பண்ணணும். கழுத்து 3.5 இன்ச்சு அகலம் வச்சுக்கிறலாம். 3.5 இன்ச்சு அகலமும் ஒரு 2.5 இன்ச்சு இறக்கமும் வச்சுக்கிறலாம். இப்ப இதுல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு இறக்க வேணும்னு சொன்னா இன்னொரு 2 இன்ச்சு இறக்கிக்கிறலாம். நான் என்ன செய்யறேன்னா இப்ப இந்த 2.5 இன்ச்சு இறக்கத்துல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு சின்ன டிசைன் மாதிரி முன்னுக்கு கொடுக்கறேன். இந்த நாங்க சாதாரணமா கழுத்து 4.5 இன்ச்சு வரும். அப்ப இதுல நாங்க 2.5 இன்ச்சு தான் இறக்கி இருக்கிறோம். இன்னும் ஒரு 2.5 இன்ச்சுனா இன்னொரு 2 இன்ச்சுக்கு நாங்க இறக்கலாம். இறக்கிட்டு இந்த 2 இன்ச்சு வரையும் நாங்க ஒரு டிசைன் ஒண்ணு வச்சுக்கிறலாம். அப்ப நீங்க இதுல வச்சுட்டு இதுல ஒரு சும்மா ஆர்ட் ஷேப் மாதிரியோ இல்லாட்டி ஓவல் ஷேப் என்ன ஷேப் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்ப நான் இப்படி போடுறேன், ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போடுறேன். போட்டுட்டா இதுதான் முன்னுக்கு, இது அப்படியே மூடின மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு இப்படி இப்படி வந்துட்டு சரியா இதோட இந்த நெக் வந்துடும். இப்ப இந்த பகுதி முன் பகுதி மூடின மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த ஷேப் வர்ற நேரம் அழகா இருக்கும். இப்ப இந்த 1/2 இன்ச்சு நாங்க ஸ்லோப்பை இதோட சேர்த்து விட்டுறோம். இந்த ஷோல்டர்ல 1/2 இன்ச்சை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறோம். இதுதான் முன்பக்கம் கழுத்து. இப்ப இந்த பிரின்சஸ் கட் டாட் போடணும். இதுக்கு இப்ப இந்த டாட் போட போறோம். இதுல இந்த இடத்துல இருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளிட்டு 2.5 இன்ச்சு தள்ளிட்டு ஒரு நேரா கோடு போட்டுக்கிறோங்க. 2.5 இன்ச்சு தள்ளிட்டு நேரா கோடு. இப்ப இந்த கோடு நாங்க செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். முன் பகுதியில இருந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சுக்கு நாங்க இடைவெளி விட்டு இந்த கட் போடணும். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி முன்னாடி இருந்து 2.5 இன்ச்சு விட்டுட்டு அடுத்தது ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு 2 இன்ச்சு உயரத்துக்கு வச்சுட்டு அத இதோட சேர்த்து விட்டுறணும். சேர்த்து விட்டுட்டு இப்ப இந்த கோடு நாங்க நேர கோடு போட்டிருக்கோம் 2.5 இன்ச், இந்த கோடை கொண்டாந்து அப்படியே வளைச்சு கையோட சேர்த்து விட்டுறணும். இதோட சேர்த்து விட்டுறணும்.
இப்ப இந்த இடத்துல இருக்கிற இந்த 1.5 இன்ச் இந்த கெப்பை வந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடணும். இது மட்டும் தான் எங்களுக்கு வளைவு. இந்த இடம் வேணும். இந்த எக்ஸஸ குறைச்சு விட்டுறணும். அவ்வளவுதான் பிரின்சஸ் கட். இப்ப முன் பக்கம் இதை போட்டு எடுத்தாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்து பின்பக்கம் எடுக்கணும். நாங்க முன்பக்கம் எடுத்த அளவையே அப்படியே வச்சு பின்பக்கம் எடுத்துருவோம். இது வந்து ஃபோல்டு பக்கத்துல நீங்க போடணும். மூடின பக்கத்துல முன் பக்கத்தை போடணும். பின்பக்கத்தை வந்து நாங்க ஓப்பன்ல போடணும். இப்ப பின்னுக்கு ஓப்பன்ல போடையில பின்னுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் நாங்க எப்பவும் தையலுக்கு விடுறதுக்கு ஃபர்ஸ்ட் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. 1/2 இன்ச் தையலுக்கு பின்னாடி மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சு இதே அளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த தையலுக்கு மட்டும் 1/2 இன்ச் விட்டுட்டு மத்தபடி எல்லாத்தையும் சேமா அதே அளவுக்கு எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் முன் பக்கத்தை முன்னாடியே நாங்க எடுத்ததுனால லேசா இருக்கும் பின்னாடி எடுக்கிறதுக்கு. வச்சுட்டு இந்த ஆமோல் வளைவு இருக்குது அத வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் மேல ஏத்திருங்க. ஏன்னா நாங்க வந்து முன்னுக்கு மட்டும் தான் குறைக்கணும். பின்னாடி வந்து 3/4 இன்ச் இருக்கணும். முன்னுக்கு வந்து 1/2 இன்ச் இருக்கணும். அப்ப நான் அந்த பின் பகுதியை வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து ஏத்துறேன். அவ்வளவுதான். அடுத்தது நெக் அதே மாதிரி தான் கழுத்தும். கழுத்துக்கு இந்த முதல்ல இந்த 3 இறக்கத்தை இதே இறக்கத்தை மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்க டிசைன். இப்ப இந்த முன் பக்கத்துண்ட நாங்க எடுத்துருவோம். இப்ப எங்களுக்கு வந்து பின்னுக்கு வந்து 7.5 to 8 வரை நீங்க இறக்கம் வச்சுக்கிறலாம் மேல இருந்து. அப்ப இந்த 8க்கு நான் மார்க் பண்றேன். 8ல இருந்து ஒரு 2.5 இன்ச் இடைவெளி வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இந்த மீதமுள்ள இடம் இருக்குது இதுல வந்து நீங்க இதோட ஒரு டிசைன் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். இப்ப நான் வந்து இப்படி இந்த எண்டு முடிகிற இடத்துல இருந்து இதை வந்து இப்படி செய்யும். இது ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். இப்ப நீங்க இந்த இடம் இந்த பிளவுஸ் எப்படி தச்சு அடிச்சு திருப்புற நேரம் இந்த இடம் ஓப்பன் வரும். இந்த இடத்துல 2 பக்கமும் ஒரு நாட் மாதிரி வச்சு கட்டிக்கிறலாம். இல்லைன்னு சொன்னா இங்க ஒரு டிசைன் டசல் மாதிரி தச்சு தொங்க விடலாம். இல்ல அது ஓப்பனாவே இருக்கட்டும்னா அது அப்படி விட்டுக்கலாம். இது ஒரு டிசைன் தான். இந்த டிசைன் அளவு உங்களுக்கு வேணான்னு சொன்னா நீங்க இதோடய போட் நெக் போட்டுக்கிறலாம். இல்ல இந்த இடத்துல வேற ஆர்ட் ஷேப், ரவுண்ட் ஷேப், டைமண்ட் ஷேப் என்ன வேணாலும் இந்த அளவுக்கு போட்டுக்கிறலாம். இப்ப இந்த இடம் இருக்குது. இந்த இடம் தான் உங்களுக்கு உக்ஸ் பிடிக்கிற பட்டி பின்னாடி. இவ்வளவு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் தான் உங்களுக்கு பின்னாடி 5 உக்ஸ் பிடிக்கிறதுக்கான இடம். இப்ப இதை நாங்க மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதுல நீங்க சரியா மார்க் பண்ணிக்கிறங்க. கோடு போட்ட இடத்தெல்லாம் சேர்த்துக்கிறணும். அடுத்தது இந்த ஷோல்டர் இருக்குது. இந்த கழுத்து முடியுது. இந்த கழுத்து முடியறதுக்கு நேரா கோடு ஒன்று போட்டுக்கிறங்க. போட்டுட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச். இப்ப 1 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிடணும். ஒரு 3 இன்ச்சுக்கு பிடிச்சா போதும். 3 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சாச்சு. இப்ப நீங்க வந்து முன்னுக்கும் பின்னுக்கு நான் ஒரே மாதிரி தான் வச்சு இந்த போட் நெக் பிளவுஸ வந்து வெட்டி இருக்கிறேன். இப்ப நீங்க இந்த ஷோல்டரை பொருத்திக்கிறணும் தைக்கிற நேரம். அதே மாதிரி கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தச்சு திருப்பிடணும். இது ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ்னால கைக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்து கையையும் உள்ளுக்கு திருப்பி அடிச்சிடணும். இந்த கைக்கு மார்க் பண்ண இடத்த ஸ்லீவ் இல்ல, ஆனா இந்த பாட்டை வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பிடணும். அதுக்கு பிறகு இந்த உடம்பு 4ஐயும் நாங்க ஒன்னா மடிச்சு வச்சுட்டு 2 பக்கத்துக்கு 7.5 தானே மார்க் பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் தச்சு போக நீங்க சரியா இந்த தையல் இதெல்லாம் பொருத்திடணும். இந்த பிரின்சஸ் கட் எல்லாம் பொருத்தின பிறகு இந்த இடத்துல வந்து இந்த 26க்கு வந்து 4ஆல பிரிச்சோன்னு சொன்னா 6.5 வரும். அந்த 6.5யோட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 7க்கு மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல உடம்புக்கு 7க்கு மார்க் பண்ணுங்க. அடுத்தது கீழே இடுப்புக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ உங்களுடைய பிளவுஸ்ல இடுப்பு வந்து அதை 4ல ஒரு பகுதியை பிரிச்சுட்டு மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே தையல் போட்டுட்டு வந்துருங்க. இல்லைன்னு சொன்னா இந்த அளவுக்கு வர்றதுன்னு சொன்னா 5.5 இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வந்து 7 வரும் உடம்பு. அதை அப்படியே பொருத்திட்டா அழகான ஒரு போட் நெக் பிளவுஸ் கிடைச்சிரும். இப்ப நான் இதை வந்து வெட்டி எடுக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த கட்டையும் வெட்டி எடுத்துக்கிறோம். இந்த பிரின்சஸ் கட்டையும் நாங்க வெட்டி எடுத்துக்கணும். இதோட வந்து இதை பொருத்திரும். அதே மாதிரி நீங்க துணியில வச்சு தைக்கிற நேரம் இப்படி மேல இருந்து இந்த பகுதிக்கு வந்து இது வந்து இந்த கடைசி இதோட வந்து சேர்ந்துரும். இதுதான் முன்னுக்குள்ள பாட்டு. இப்ப இது வந்து நீங்க துணியில வந்து மூடின பகுதியில தான் போடணும். இது வந்து ஓப்பன் பகுதியில போட்டுக்கிறோம்.
இப்ப பாருங்க நான் வந்து இதை வந்து துணியில போட்டிருக்கிறேன். முன்பகுதி வந்து மூடின பக்கம், எங்களுக்கு முன்பட்டு வந்து மூடின மாதிரி தான் இருக்கும். இது வந்து சைட்ல வர்ற பாட்டு. பின் பக்கம் உள்ளதை வந்து நான் ஓப்பன் பக்கம், இந்த ஓப்பன்ல போட்டிருக்கிறேன். இது அப்படி இப்ப நான் இதுல வெட்டி காமிச்சது வந்து ஃபுல்லாவே தையலுக்கும் உடம்போட அளவும் சேர்த்தே நான் நிறைய துணி வச்ச மாதிரியே உங்களுக்கு இருக்குது. இப்ப நீங்க இதுல வந்து கழுத்து, இந்த ஷோல்டர், இந்த ஆமோல் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி, அதே மாதிரி இந்த பிரின்சஸ் கட்டு, இந்த வளைவுகளையும் பொருத்தி எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு பிளவுஸை விரிச்சு வச்சுட்டு அளவு மார்க் பண்ணுங்க. உடம்போட அளவு இப்ப 26 சைஸ்க்கு வந்து 6 தான் ஒரு 4 பிரிச்சோன்னா அதோட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 7 மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே இடுப்புக்கு என்ன அளவு வருதோ 4 உங்களோட அளவு பிளவுஸ் எடுத்துட்டு அதை வந்து 4 பிரிச்சுட்டு ஒரு ஆன்சரை கீழே இடுப்புக்கு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அப்படியே கீழே சைட்ல குறுகலா இப்படி வந்து மேல இடுப்பு உடம்போட வந்து ஜாயின் பண்ணிருங்க. இதுதான் ஒரு போட் நெக் பிளவுஸ், அதுவும் பிரின்சஸ் கட் போட்டு செய்யறது. இவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான வேலை பத்தியெல்லாம். அதனால நீங்க 26 சைஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இந்த அளவே வச்சு நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சரியா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.